வணக்கம் நண்பர்களே. பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய 124வது பிறந்த நாள். காமராஜருடைய பிறந்த தேதி பார்த்தோம்னா ஜூலை 15 இன்னைக்கு தான். கல்வி வளர்ச்சி நாளாக நம்ம கொண்டாடுறோம். 1903ல் பிறந்தார். பெற்றோர் பார்த்தோம்னா சிவகாமி அம்மையார், குமாரசாமி அவருடைய தாய் தந்தையார். அப்பா சின்ன வயசுல இறந்துடுறாரு. 6வது வரைக்கும் தான் படிச்சிருக்காரு காமராஜர். 6வது வரைக்கும் படித்த காமராஜர் 34 வயசுல எம்எல்ஏ 1937ல் சாத்தூர் தொகுதியிலிருந்து எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அதே 37 வயசு 1940 தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக, 1954ல் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக பதவியேற்றுக்கிறார். அதுக்கு முன்னாடி டி பிரகாசம், ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார், அதுக்கப்புறம் குமாரசாமி ராஜா, இந்த மாதிரி 3 பேர் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு முக்கியமான காரணம் காமராஜர். அவர் அப்பவே கிங் மேக்கர். தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் யார் அப்படிங்கிறத முடிவு பண்றவரா இருக்காரு. அதே காமராஜர் தான் நேரு இறந்ததுக்கு அப்புறம் லால் பகதூர் சாஸ்திரிக்கு அப்புறம் இந்திரா காந்தி 2 பாரத பிரதமர்களை தேர்ந்தெடுத்தவர். அப்ப அவரு கிங் மேக்கர் அப்படின்னு சொல்லி வரலாற்றில் இருக்கக்கூடியவர். அவருடைய சாதனைகள் இவ்வளவுதான் சொல்ல முடியாது. ஸோ அவரை பொறுத்த வரைக்கும், அதாவது விடுதலை போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, தலைவர்களுக்கு 2 பக்கம் இருக்கும். ஒன்று, சுதந்திரம் கிடைச்சா எப்படியெல்லாம் பண்ணலாம்னு இயக்கத்தில் போராடின காலகட்டம் இருக்கும். அந்த மாதிரி நம்ம நிறைய பேரை பார்த்துருப்போம். வஉசியோ இல்லை பாரதியாரோ சுப்பிரமணிய சிவாவோ எவ்வளவோ ஏங்கியிருப்பாங்க. நாட்டுக்கு சுதந்திரம் வரணும், சுதந்திரம் வந்தால் இதெல்லாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்களால எதுவும் பண்ண முடியல, பார்க்க முடியல சுதந்திரத்துக்கு அப்புறமா. ஆனால் காமராஜர் ஒரு பக்கம் என்ன அப்படின்னம்னா, விடுதலை போராட்டத்தில் ஆரம்பத்தில் இருந்தே காந்திய போராட்டத்தினுடைய முதல் போராட்டமாக இருக்கக்கூடிய ஒத்துழையாமை இயக்கத்திலிருந்தே இருக்கார். ஒத்துழையாமை இயக்கம், சட்ட மறுப்பு இயக்கம், வெள்ளையனே வெளியேறு, இந்த மாதிரி தனிநபர் சத்தியாகிரகத்துக்கு இடையில் 1940ல் இவர் பார்க்காத போராட்டமே இல்லை, போகாத ஜெயிலே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு நாட்டுக்காக பயங்கரமா ஒரு பக்கம் உழைச்சிருக்காரு. இன்னொரு பக்கம் விடுதலைக்கு அப்புறமாக எப்படி அங்க நேருவோ சுதந்திர இந்தியாவுக்காக கடுமையாக உழைத்த நேருவோ, அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு பெருந்தலைவர் காமராஜர் 9 ஆண்டுகள் 54ல இருந்து 63 வரைக்கும் தமிழ்நாட்டுடைய நவரட்சகன். இந்த 9 வருஷத்துல இவர் கொண்டு வந்த திட்டங்கள், அக்ரிகல்ச்சர் ஆகட்டும் இல்ல தொழில்துறை ஆகட்டும், ஒரு கிண்டி தொழில்பேட்டை, இன்னைக்கு கிண்டி ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் 1958ல் ஆரம்பிச்சது காமராஜர். அது மட்டும் இல்லாம எத்தனை கம்பெனிகள், திருச்சியில் இருக்கக்கூடிய பெல்லு, நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன், அதுக்கு ஒரு ரஷ்யன் கொலாபரேஷன், பெரம்பூர்ல ரயில் பெட்டி தொழிற்சாலை, ஐசிஎஃப் இன்டகிரேட்டட் கோச் ஃபேக்டரி, அது ஒரு சுவிட்சர்லாந்து கொலாபரேஷன். அதுக்கப்புறம் கிண்டியில் பார்த்தோம்னா ஹிந்துஸ்தான் டெலிபிரிண்டர்ஸ் HTL, அது ஒரு இட்டாலியன் கொலாபரேஷன். அதுக்கப்புறம் ஊட்டியில் பார்த்தோம்னா ஹிந்துஸ்தான் போட்டோ பிலிம்ஸ், பிரெஞ்சு கொலாபரேஷன். இப்படி பல வெளிநாட்டு கொலாபரேஷனோட தமிழ்நாட்டில் பல தொழிற்சாலைகள். இன்னைக்கு தமிழ்நாடு தொழில்துறையில் நம்ம முன்னாடி இருக்கிறோம். தொடர்ந்து 2 முறை பார்த்தோம்னா தமிழ்நாடு பொருளாதார வளர்ச்சி முன்னிலை வைக்கிறது. அதுல மேனுஃபேக்சரிங் தான் அதுக்கு முக்கியமான கான்ட்ரிபியூஷன். 24.5% மேனுஃபேக்சரிங் கான்ட்ரிபியூஷனே இருக்கு. இந்த அளவுக்கு தமிழ்நாடு வளர்ந்துருக்குன்னா அதுக்கான பேஸ்மெண்ட்ல காமராஜர் இருப்பார். காமராஜர் கல்வி கண் திறந்தவர். அவரு படிக்கலைன்னா காமராஜர் படிக்காத மேதைன்னு சொல்லுவாங்க. படிக்காத மேதை கிடையாது, ஸ்கூலுக்கு போகாத மேதை. காமராஜருடைய கால் படாத கிராமங்கள் தமிழ்நாட்டில் குறைஞ்சபட்சம் 2 தடவையாவது அவருடைய கால் எல்லா கிராமத்திலையும் பட்டிருக்கோம். எங்கெங்க அணை இருக்கு, எங்கெங்க தண்ணி எப்படி தேங்கும், எந்தெந்த இடத்துல என்னென்ன பொருட்கள் விளையும், அவருக்கு எல்லா அக்ரிகல்ச்சரும் தெரியும். காமராஜருக்கு தெரிய ஜாகிரபி கிடையாது. காமராஜருக்கு எந்தெந்த ஊர்ல எந்தெந்த மக்கள் இருப்பாங்க, காமராஜருக்கு தெரிய சோசியாலஜி கிடையாது. ஸ்கூலுக்கு போகலையே தவிர அவருக்கு எல்லாமே தெரியும். அவரு படிக்கலைன்னு சொல்லலாம், ஸ்கூலுக்கு போகலைன்னு சொல்லலாம். அவரை படிச்சு PhD வாங்கினவங்க, ஆராய்ச்சி படிச்சு PhD வாங்கினவங்க நிறைய பேர். வரலாறு படிப்பவர்கள், நம்மளாம் வரலாறு படிக்கிறோம். காமராஜர் வரலாறு படைத்தவர். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பெருந்தலைவர். ஸோ இப்போ இதில் அவருக்கு சொன்ன மாதிரி நமக்கு TNPSC ஆஸ்பெக்ட்ல பார்த்தோம்னா ஒரு 15 கேள்வி கேட்டிருக்காங்க. அதை ஒரு வரிசை அடிக்கிருக்கேன். அதுவும் பேராசிரியர் வெங்கடேசன் புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாமே அப்படியே கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இவரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒத்துழையாமை இயக்கத்தில் ஒரு சின்ன பையனாக்கும்போது கலந்துக்கிறார். 1919லேயே காங்கிரஸில் முதல்ல சேர்றாரு. 1920ல் ஒத்துழையாமை இயக்கம் இருக்கும்போது அதில் 10ஓட 11 அவர் சேர்ந்துக்கிறார். அதுக்கப்புறம் வைக்கம் சத்தியாகிரகம் நடக்கும்போது அவர் கலந்துக்கிறார். அப்புறம் பார்த்தோம்னா சத்தியமூர்த்தி, தீரர் சத்தியமூர்த்தி, ஓவர் நைட்ல சத்தியமூர்த்தி பார்த்தோம்னா 1918ல் இங்க காஞ்சிபுரத்தில் ஒரு கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்தில் அன்னி பெசன்ட் இருக்காங்க, சரோஜினி நாயுடு இருக்காங்க. அதுல அவங்க 2 பேர்த்தையும் எதிர்த்து பேசுறார் சத்தியமூர்த்தி. ஒரே ஒரு ஸ்பீச், ஓவர் நைட்ல சத்தியமூர்த்தி ஃபேமஸ் ஆயிட்டார்.
அதுக்கப்புறம் காங்கிரஸ் சார்பாக லண்டன்ல போய் பேசணுமா, சத்தியமூர்த்தி அனுப்புங்கப்பா. எங்க போய் பேசணும்னாலும் சரி சத்தியமூர்த்தி அனுப்புங்க, இங்கிலீஷ்லயும் சரி தமிழ்லயும் சரி. வெள்ளி நாக்கு நாவலர், அந்த வெள்ளி நாக்கு நாவலருடைய சிஷ்ய பிள்ளையா காமராஜர் மாறுறாரு. இப்ப அவரு காங்கிரஸ்ல ஒத்துழையாமை இயக்கம் நிறுத்தப்பட்டதுக்கு அப்புறமா சுயராஜ்ய கட்சியில மோதிலால் நேரு சிஆர் தாஸ் ஆரம்பிக்கும் போது அதுல ஒரு முக்கியமான பர்சனா சத்தியமூர்த்தி இருக்கார். அப்ப தேர்தலில் நிக்கலாம், தேர்தல் அரசியலுக்கு போகும்போது காமராஜர் சத்தியமூர்த்தி கூட நிற்கிறார். 1937 சத்தியமூர்த்தி முதலமைச்சர் ஆக வேண்டியவர். ஆனா அந்த பதவி ராஜகோபாலாச்சாரி பேருது. 1943 காமராஜர் ஜெயில இருக்கும் பொழுதே, அவரு சிறையில் இருப்பாரு, ஜெயில இருக்கும் போதே குருநாதர் இறந்துடுறாரு. குருவால முதலமைச்சர் ஆக முடியல. காரணம் ராஜகோபாலாச்சாரி. இந்த ராஜகோபாலாச்சாரிய 1946 டி பிரகாசம் முதலமைச்சர் ஆகிறார். அதுக்கு காரணம் காமராஜர். 1942 வெள்ளையனே வெளியேறதுக்கு போராட்டம் நடக்குது. இந்த போராட்டத்தில் காந்தியை எதிர்த்தவர்கள், வெள்ளையனே வெளியேற போராட்டத்தில் கலந்துக்காதவங்க யாருக்குமே எந்த பதவியுமே கொடுக்க கூடாது என்பது காங்கிரஸ்ல எழுதப்படாத சட்டமா இருக்கு அந்த டைம்ல. ஆனா ராஜகோபாலாச்சாரி சாதாரணமானாலா? காந்தியினுடைய சம்பந்தி, காந்திக்கு சம்பந்தியா இருக்கிறவருக்கு பதவி கொடுக்காம இருப்பாங்களா? அப்போ ஒரு இன்றையம் கேபினெட்லயே ஆகட்டும் ராஜகோபாலாச்சாரிக்கு பதவி கொடுக்குறாங்க. மேற்கு வங்காளத்தில் கவர்னர், மவுண்ட் பேட்டனுக்கு அப்புறம் சுதந்திர இந்தியாவினுடைய முதல் இந்திய கவர்னர் ஜெனரல் ராஜகோபாலாச்சாரி. பட்டேல் இறந்ததுக்கு அப்புறம் 10 மாசம் அவர் பார்த்தோம்னா ஹோம் மினிஸ்டர் வச்சிருக்காரு நேரு. இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ராஜகோபாலாச்சாரி 1952 காமராஜர் எலெக்ஷன்ல பார்த்தோம்னா எல்லா வேலையும் பார்த்து எல்லாம் அவர் தான் சிஎம் ஆகிறாரு அப்படின்னு இருக்கும்போது அழகா ராஜகோபாலாச்சாரி சிஎம் பதவியில் உட்காந்துட்டாரு. இதுக்கப்புறமா அவர் 53 குலக்கல்வி திட்டத்தை ஆரம்பிக்கிறார். இந்த குலக்கல்வி திட்டத்துக்கு நாடு முழுதும், குறிப்பா தமிழ்நாடு முழுசும் பயங்கரமான எதிர்ப்பு கிளம்புது. அண்ணாவும் பெரியாரும் ஒரு பக்கம் 49 டிஎம்கே ஆரம்பிக்கப்பட்டிருக்கு, 2 பேருமே பயங்கரமா எதிர்க்கிறாங்க. அப்போ இதை பயன்படுத்தி 54 ராஜகோபாலாச்சாரி பதவி விலகிறார். முதல் 1954 ஏப்ரல் 13 காமராஜர் பதவியேற்றுக் கொள்கிறார். இப்போ அவர்கிட்ட கேட்குறாங்க, ராஜகோபாலாச்சாரி ஏற்கனவே 52 முதலமைச்சர் ஆன பொழுது 2 அவையில் ஏதோ ஒரு அவையில் உறுப்பினர் இருந்தால் போதும், மேலவையில் வந்துடுறீங்களான்னு கேட்ட பொழுது இல்லை, நான் எலெக்ஷன்ல நின்று எம்எல்ஏவே வந்துடுறேன் அப்படின்னாரு. ஏன்னா காமராஜர் அப்போ 1952 தேர்தலில் ஸ்ரீவில்லிபுத்தூர் நாடாளுமன்ற தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார். 37 எம்எல்ஏ சாத்தூர் தொகுதி, 52 லோக்சபா எம்பி ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதி. இப்படி அதில் எம்பியா இருக்கிறவரு முதலமைச்சர் அப்பாயின் பண்ணப்பட்டு அப்புறம் எம்பி போஸ்ட் ரிசைன் பண்ணி எம்எல்ஏக்கு தேர்தலை நின்று ஜெயிக்கணும்னு, நம்ம காங்கிரஸ் தொகுதி ஏதாவது ஒன்று இருக்குங்க, எதுலையா ஒன்று நின்னுங்க ஜெயிச்சிடலான்னு கம்யூனிஸ்டோட கோட்டை குடியாத்தத்தில் நிற்கிறேன்னு சொல்லி குடியாத்தத்தில் நின்று 1954 ஜெயிச்சாரு. அந்த எம்எல்ஏ எலெக்ஷன்ல ஜெயிச்சாரு காமராஜர். ஸோ 54 அவரை எதிர்த்து முதலமைச்சர் ஆகும்போது அவர் எதிர்ப்பாங்கல்ல சி சுப்பிரமணியம். இந்த சி சுப்பிரமணியம் ராஜகோபாலாச்சாரியுடைய பரமசீடர். தன்னை எதிர்த்து போட்டியிட்டவருக்கே அமைச்சரவையில் இடம் கொடுத்தார். எந்த அமைச்சர்களையுமே மாத்தல. 54 57 திரும்ப எலெக்ஷன்ல அப்பதான் அமைச்சரவை லைட்டா மாத்துறாரு. 8 பேர். அதுல கக்கன் முக்கியமானவர். நமக்கு வரலாறுல ஒரே கக்கன் தான், ஒரே காமராஜர் தான். ஜீவானா ஒரு ஜீவா தான் இருக்காரு. இந்த மாதிரி ஒரு சிலர் தான் நம்மளால பார்க்க முடியுது. வஉசி ஆகட்டும், சுப்பிரமணிய சிவா ஆகட்டும், பாரதியார் ஆகட்டும், அந்த லெகசியில் அப்படிப்பட்ட தலைவர்கள். ஸோ இதுல 57 திரும்ப பார்த்தோம்னா ஜெயிக்கிறாங்க, முதலமைச்சரை பதவியேற்றுக்கிறார். இந்த 57 காமராஜர் 9 வருஷம் முதலமைச்சர் இருந்தாலும் சட்டமன்றத்தில் எதுவுமே பேச மாட்டார். 6 முறை தான் பேசியிருக்கிறார் மொத்தமாவே. இப்ப யார் பேசுவா சட்டமன்றத்தில்? எதிர்த்து இருக்கிற யார்? 57 15 எம்எல்ஏவோட அண்ணா இருக்காரு. அண்ணா பேசுறதுக்கெல்லாம் பதில் பேசுறதுக்கு அமைச்சர்கள் யார் இருக்கா? பக்தவச்சலம் பேசுவாரு, காமராஜர் சீடர் பக்தவச்சலம் பேசுவாரு, ஆர் வெங்கட்ராமன் பேசுவாரு. தமிழ்நாட்டில் தொழில்துறைக்கு அடித்தளம் அமைத்தது காமராஜர்னா காமராஜருடைய அமைச்சராக இருந்த ஆர் வெங்கட்ராமன் பிற்காலத்தில் குடியரசுத் தலைவர் ஆனவர். அவர் முக்கியமான ஒரு காரணம். சி சுப்பிரமணியம் பேசுவார். இப்ப இவங்க 3 பேரும் தான் காமராஜருடைய தளபதிகள், அங்க பேசக்கூடியவங்க. அப்புறம் 62 தேர்தல் வந்துச்சு, திரும்பவும் காமராஜர் முதலமைச்சர். ஆனா 62 இந்தியாவுக்கும் சைனாவுக்கு இடையில வாரு. அந்த வாரில் நம்ம இந்தியாவை தோத்து போறோம். அப்போ இருக்கக்கூடிய ஒரு கிரைசிஸ், சமாளிக்க முடியாத நிலைமையா இருக்கு. அப்போ காங்கிரஸுக்கு பார்த்தோம்னா ஆதரவுலாம் குறையுது. ஸோ காமராஜர் ஒரு ஐடியா சொல்றாரு, நான் பதவி விட்டு விலகிறேன். ஏன்னா நிறைய பேர் ஜேபி கிருபாலியுடைய ஆதரவாளர்கள், மொரார்ஜி தேசாவுடைய ஆதரவாளர்கள், இந்த மாதிரி நிறைய பேர் பார்த்தோம்னா எதிர்ப்பு குரூப்பா இருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் பதவி விட்டு அனுப்பணும்னா பிரச்சனை ஆகும். இப்போ காமராஜர் நேரு கொடுக்குற ஐடியா,
நான் சிஎம் போஸ்ட்டை ரிசைன் பண்றேன், என்னைய காமிச்ச நிறைய பேரை நீங்க வந்து வேலையை விட்டு தூக்கிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேப்லான் 1963 அவர் காமராஜர் தன்னுடைய பதவி எந்த முதலமைச்சர் தன்னுடைய பீக்ல இருக்கும்போது ரிசைன் பண்ணுவார். ஸோ அவர் ரிசைன் பண்றார். பெரியார் அதை சொல்லுவார், அரசியல் தற்கொலைக்கு சமம் அப்படிங்கிறார். 63 நடக்குது கே பிளான், காமராஜர் பிளான். இப்போ நிறைய பேர் பதவி விலகிறாங்க. இதுக்கப்புறம் 64 நேரு எடுத்ததுக்கு அப்புறம் அடுத்து யார் பிரதமர் அப்படின்னு வரும்பொழுது மொரார்ஜி தேசாயா, லால் பகதூர் சாஸ்திரியா, இவ்வளவு பேர் இருக்காங்களே, எல்லாரும் அடிச்சுக்கும் பொழுது அந்த அடுத்த பிரதமர் யார் அப்படிங்கிற தேர்ந்தெடுக்கக்கூடிய முடிவு காமராஜர், காங்கிரஸ் தலைவர் லால் பகதூர் சாஸ்திரி சூஸ் பண்றாரு. சாஸ்திரியும் இந்தியா பாகிஸ்தான் வாரு, தஸ்கண்ட் ஒப்பந்தம், தஸ்கண்ட் போய் அங்க இறந்து போறாரு. அப்ப அடுத்து யார் அப்படின்னு வரும்பொழுது, நீங்க ஏங்க பிரைம் மினிஸ்டர் ஆகக்கூடாது அப்படின்னு காமராஜர் கேட்ட பொழுது 4 வார்த்தை, இந்தியும் தெரியாது ஆங்கிலமும் தெரியாது பிறகென்ன அப்படின்னு 4 வார்த்தையில சிம்பிளா முடிச்சுட்டு இந்திரா காந்தி தான் அடுத்து பிஎம் அப்படின்னாரு. இந்திரா காந்தி தான் பிஎம். அவங்கள பிஎம் ஆக்கணும் சரி, அவங்களுடைய அமைச்சரவை பட்டியல் எல்லாத்தையுமே முடிவு பண்ணது காமராஜர். அவர் தான் கிங் மேக்கர். அவர் தான் இன்னைக்கு சிண்டிகேட் அப்படின்னு சொல்லி அமைப்பு, சிண்டிகேட்டோட தலைவர் காமராஜர். ஸோ இப்படி இருக்கும் பொழுது இந்திராவுக்கும் காமராஜருக்கும் ஆகாம போய் 69 அது ஒரு பெரிய காங்கிரஸினுடைய பிளவாக காமராஜர் தலைமையில காங்கிரஸ் ஓ அப்படின்னு சொல்லி தனியாக வருது, இந்திரா காந்தி தலைமையில காங்கிரஸ் ஐ அப்படின்னு வருது. இப்படி காங்கிரஸ் உடைஞ்சு போய் மனசுடைஞ்சு போன காமராஜர் 1975 எமர்ஜென்சி ரொம்ப பாதிக்கப்பட்டார். அப்புறம் அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி அன்னைக்கு, அன்னைக்கு காந்தியினுடைய பர்த்டே அக்டோபர் 2, அன்னைக்கு வந்து காமராஜர் இறந்துட்டார் 1975. அதுக்கு அடுத்த வருஷம் காமராஜருக்கு பாரத் ரத்னா, இந்தியாவுடைய மிக உயரிய விருது வந்து கொடுக்கப்படுகிறது. ஸோ இது ஒரு ஷார்ட்டா காமராஜரை பற்றிலாம் ஃபுல்ஸாக நம்ம பேசிட முடியாது, நம்ம ஒரு அளவுக்கு தான் பேச முடியும். நெல்லை கண்ணன் தமிழ் கடல் அவரு நிறைய பேசியிருப்பார், சுகிசிவம் பேசியிருப்பாரு, பெரிய பெரிய பேச்சாளர்கள்லாம் காமராஜர் பற்றி பேசியிருப்பாங்க. ஸோ நம்ம டிஎன்பிசி ஆஸ்பெக்ட்ல இது போதும் நினைக்கிறேன். இதை வச்சு நம்ம இருக்கக்கூடிய கொஸ்டினை பார்க்கலாம். முதல் கேள்வி பாருங்க, காமராஜருடைய அரசியல் குரு தீரர் சத்தியமூர்த்தி. அடுத்து, விச் ஆஃப் த ஃபாலோவிங் அபவுட் காமராஜர் ட்ரூ? பின் வருவனவற்றில் எந்த கூற்றுகள் காமராஜர் பற்றி சரியானவை? உப்பு சட்டம் பிரிவு 74 கீழ் கைது செய்யப்பட்டார். நமக்கு இருக்கக்கூடிய கான்ஸ்டியூஷன் ஆர்டிகல் அமெண்ட்மெண்ட் படிக்கிறதுக்கே பத்தாது, இது அப்போ போட்ட உப்பு சட்டம், அது என்ன செக்ஷன் இல்லாம தெரியும், உப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டார் அவ்வளவுதான், அது நமக்கு சரியும் தெரியும். அடுத்தது பாருங்க, இப்போ இது வந்து குரூஷியல் பாயிண்டா அப்படின்னம்னா நம்ம அதை வச்சு ஆன்சர் பண்ண முடியாது. அடுத்தது, மார்ச் 12 1931 விடுதலை செய்யப்பட்டார். 30 உப்பு சத்தியாகிரகத்தில் அவர் அரெஸ்ட் பண்ணாங்க, அலிப்பூர் சிறையில் அடைக்கப்பட்டார். அது முக்கியமான ஒன்று 1930. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா இவர் தனிநபர் சத்தியாகிரகத்தப்ப வார்தா போய் காந்தியை சந்திக்கிறதுக்காக கரூர் ரயில் நிலையம்னு பேராசிரியர் வெங்கடேஸ்வரன் ஒரு இடத்துல போட்டிருக்காரு, கூடூர் அப்படின்னு ஒரு இடத்துல போட்டிருக்காரு. டிஎன்பிசியில் அதை வந்து குண்டூர் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ குண்டூர் என்பதே சரின்னு வச்சுக்கலாம். அப்போ ஒரு லிஸ்டோடு நிற்கும் போது தொக்குனாப்புல அவரை தூக்கிட்டு போயிடுறாங்க. அமராவதி சிறையில் வந்து அடைக்கப்படுகிறார். அதுக்கப்புறம் அவர் வந்து வேலூருக்கு மாற்றப்படுகிறார் தனிநபர் சத்தியாகிரகத்துக்கு. அப்ப வேலூர் சிறையில் இருக்கும் பொழுதே விருதுநகர் நகராட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படிங்கிறது கொஸ்டின். ஜெயிலுக்குள்ள இருந்துகிட்ட அவரை வந்து தலைவராக தேர்ந்தெடுக்கிறாங்க. இது ஒரு முக்கியமான ஃபேக்ட். அது மட்டும் இல்லாம இந்த 30 அரெஸ்ட் பண்ணி 31 ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமா இவரை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பெங்கால் கவர்னருக்கு பாம்பு வைக்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டோம், ஸ்ரீவில்லிபுத்தூர்ல குண்டு வெடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணாருன்னு சொல்லிட்டோம், ஸ்ரீவில்லிபுத்தூர் குண்டுவெடிப்பு வழக்கில் இவரை வந்து கைது பண்றாங்க. காமராஜரை போய் குண்டுவெடிப்பு வழக்கில் கைது பண்ணுவாங்க அப்படி ஒன்று பண்ணியிருக்கிறாங்க. 1933 நடந்திருக்கு. இப்படி காமராஜர் அரெஸ்ட் பண்ணோன்னே இதை கேள்விப்பட்ட மகாத்மா காந்தி, காமராஜரியா குண்டுவெடிப்பு வழக்கில் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அவரை முதல்ல ரிலீஸ் ஆகிறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு அப்ப இருக்கக்கூடிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி டிஎஸ்எஸ் ராஜன் கிட்ட சொல்றாரு. இந்த டிஎஸ்எஸ் ராஜன் ஜார்ஜ் ஜோசப், ரோசாப்புத்துறை என்று மக்களால் அழைக்கப்பட்ட மதுரையில் இருக்கக்கூடிய ஜார்ஜ் ஜோசப் சொல்லவும், ஜார்ஜ் ஜோசப் தான் அவருக்கு ஆர்கியூ பண்ணி வெளியில் இருக்கிறார். ஜார்ஜ் ஜோசப்பும் அவருடைய மனைவி சூசன்னாவும் காமராஜருடைய வளர்ப்பு தாய் தந்தையாகவே விளங்கினார்கள் அப்படின்னு வெங்கடேசன் வந்து எழுதியிருக்கிறார். ஸோ இப்படி ஜெயிலில் பல வருஷங்கள் கழிச்சிருக்கிறார். ஸோ 31 விடுதலை செய்யப்பட்டார், கரெக்டு. 1926 தேர்தலில் ராஜாஜியுடன் நெருக்கமாக இணைந்து, ராஜாஜிக்கு இவருக்கு ஆகாது, சத்தியமூர்த்தியுடைய சிஷ்ய பிள்ளை, சத்தியமூர்த்திக்கு ராஜாஜிக்கு ஆகாது. 1925 பெரியார் காங்கிரஸ் விட்டு வெளியே வர்றார். அதுக்கு முக்கியமான காரணம் சேரன் மாதேவி குருகுல பிரச்சனை ஒன்று. அப்புறம் அவர் இடஒதுக்கி வகுப்பாரி கேட்டுக்கிட்டே இருந்தார், கொடுக்கவே இல்லைன்னா 1924 வைக்கம் சத்தியாகிரகம் பண்ணும் பொழுது வைக்கம் வீரர்னு திருவிக்கா வந்து இவரை சொல்றாரு. அந்த திருவிக்கா தலைமையில் இருக்காரு. ஏன் பெரியாருமே காங்கிரஸ் தலைவராக இருந்திருக்கிறாரு, ஆனா ஆதரவு இல்லை. அப்ப ஆதரவு இல்லாத போது அந்த தீர்மானத்தை நிறைவேற்ற முடியல, பெரியார் வெளியே வந்துடுறாரு. அதுக்கு ராஜாஜி ஒரு முக்கியமான காரணம். அப்ப
பெரியாருக்கு ராஜாஜியுமே ஆகாதுல்ல. இதனாலதான் 1954 ராஜகோபாலாச்சாரியை தூக்கிட்டேன். காமராஜர் முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் காமராஜரை பச்சை தமிழர் என்றும், சேர சோழ பாண்டியன் மூவேந்தர்கள் பண்ணாத சாதனைகள்லாம் பண்ணியவர் காமராஜர் என்றும், அந்த அளவுக்கு தமிழ்நாட்டுக்கு யாருமே பண்ணல என்று தன்னுடைய முழு ஆதரவையும் கொடுத்தார் பெரியார். அந்த அளவுக்கு பெரியாருடைய ஆதரவை பெற்றதாக காமராஜர் இருந்தார். ஸோ இப்போ 26 ராஜாஜி என்பது பிளாக் அண்ட் தப்பு. அப்போ இதை அடிச்சு விட்டோம்னா நமக்கு மீதி இருக்கிறது 1 ஒன்லியா 1 and 2வா? 2 கன்ஃபார்மாக ரைட்டு. ஸோ 1 and 2 தான் ஆன்சர் அப்படின்னு சொல்லி எடுத்துடலாம். அடுத்தது காமராஜருடன் தொடர்புடைய பின்வரும் நிகழ்வுகளை அவற்றின் காலவரிசைப்படி காமராஜர் அவர்கள் நீல் சிலைக்கு எதிரான போராட்டத்திற்கு தலைமையை தாங்க பிற முன்னணி தலைவர்களின் கைதிற்கு பின் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். நெயில் சிலை அகற்றம்னா 1927 பத்மாசினி அம்மாள் இருப்பாங்க, கடலூர் அஞ்சலி அம்மாள் இருப்பாங்க. அஞ்சலி அம்மாவோட 9 வயசு பொண்ணு அம்மா கண்ணு இருப்பாங்க. அம்மா கண்ணு அதுக்கப்புறமா ஜெயிலில் போய் காந்தி பார்த்தாரு, லீலாவதின்னு சொல்லி பேர் வச்சாங்க. இந்த விஷயமெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். ஆனால் அதில் காமராஜர் கலந்துக்கிட்டாருன்னு தனியாக ஒரு கேள்வியை கேட்டிருந்தா ஆன்சர் பண்ணியிருப்போம், தெரியாது, ஏன்னா எங்கேயும் இல்லை. பட் இவங்க நம்மள்ட்ட அதை கேட்கல. அவர் கலந்துக்கிட்டாரு, ஆர்டர் மட்டும் நீங்கள் பண்ண அப்படிங்கிறாங்க. அப்போ நமக்கு தேவையானது தட் இஸ் 1927 அப்படிங்கிறது மட்டும் தான் நமக்கு தேவை. 1927 மட்டும் தான் நமக்கு தேவை. அடுத்தது he was arrested for enlisting volunteers for salt சத்தியாகிரகம், உப்பு சத்தியாகிரகம் ஏற்கனவே கேட்டது. அப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை கேட்குறாங்கன்னா அப்படியே கேட்க மாட்டாங்க, அதுக்குள்ளேருந்து மாற்றி தான் கேட்பாங்க. இப்போ 1930 தான் உப்பு சத்தியாகிரகம் நமக்கு தெரியும். அடுத்தது he was arrested at குண்டூர் while he was on his way to வார்தா. வார்தாவில் காந்தியை பார்க்கறதுக்காக. எப்போ? தனிநபர் சத்தியாகிரகம். தனிநபர் சத்தியாகிரகம் எப்போ நடக்குது? 1940 அக்டோபர் மாதம் 17 ஆரம்பிக்குது. அங்கே வந்து ஆச்சாரிய வினோபாவை தொடங்கி வைக்கிறார். இப்போ 40 தனிநபர் சத்தியாகிரகம் நடந்துட்டு இருக்குது. அப்போ இது 40s 40களுக்கு அப்புறம் தான் அப்படிங்கிறது தெரியுது. அப்போ இவரை குண்டூரில் தொக்குனாப்பில் தூக்கிட்டு போயிட்டு முதல்ல அமராவதியிலையும் அதுக்கப்புறம் வேலூர்லையும் உள்ள இருக்காங்க. அப்படி வேலூரில் இருக்கும்போது தான் விருதுநகர் நகராட்சி தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுறாரு. அப்படி உள்ள இருக்கும்பொழுதே தான் 43 குருநாதர் சத்தியமூர்த்தி இறந்து போறாரு. அடுத்து he was accused in an inter-provincial conspiracy, மாகாணங்களுக்கு இடைப்பட்ட இன்டர் ப்ராவின்சியல் கான்ஸ்பிரசி, மெட்ராஸ் கான்ஸ்பிரசி கேஸ். அதுதான் இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் குண்டுவெடி வழக்கு 1933. அதுதான் தன்னை TSS ராஜேந்திர காந்தி சொல்லி ஜார்ஜ் ஜோசப் மூலமாக வெளியில் எடுக்க வச்சாங்க. அப்போ இப்போ நம்ம வந்து ஈஸியாக ஆர்டர் பண்ணிடலாம். இது வந்து 27, இது வந்து 1930, இது வந்து பார்த்தோம்னா 1940s நடக்கக்கூடியது, இது வந்து பார்த்தோம்னா 1933. அப்போ முதல்ல 27, இது 1, இது வந்து 2, 1 2 4 3. ஸோ 1 2 4 3 தான் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அடுத்தது who was arrested by the British government for the bomb explosion 1933. இது ஒரு குரூப் 1 கொஸ்டின். இப்போ என்னன்னா நமக்கு காமராஜர் அப்படின்னம்னா கல்வி கண் திறந்தவர், அவர் வேற ஆங்கிள் பார்த்துருப்போம். திடீர்னு ஒரு கொஸ்டின்ல ஸ்ரீவில்லிபுத்தூர் காவல் நிலையத்தில் வெடிகுண்டு வெடித்ததற்காக ஆங்கிலேய அரசு கைது செய்யப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்டா காமராஜர் போய் வெடிகுண்டு வச்சாரு அப்படின்னு வேற யார் மேலேயாவது தான் நமக்கு போகும். பட் ஆனால் அவரை தான் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அப்புறம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் 1940 காமராஜர் வென் டு வார்தா. வார்தாக்கு எதுக்கு போனாரு? தனிநபர் சத்தியாகிரகத்தை காந்தியை பார்க்கறதுக்கு லிஸ்டோட போனார். அப்போ தான் குண்டூரில் தூக்கிட்டு போயிட்டாங்க. ஏற்கனவே அதை கேட்டிருக்காங்க, கேட்டதையே மறு வச்சு மார்வேஸில் கேட்குறாங்க. அடுத்தது காமராஜர் வாஸ் எலெக்டட் அஸ் த சேர்மன் ஆஃப் விருதுநகர். சிறைச்சாலையில் வேலூரில் இருக்கும்போதே விருதுநகருக்கு வந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறார், விருதுநகர் முனிசிபாலிட்டிக்கு 1941. ஸோ அப்போ அவர் அந்த ஒரு கதை சீக்வன்ஸ் அப்படியே வார்தாக்கு போறாரு, ஒரு கேள்வி தனியாக வருது. அதுக்கப்புறம் எங்கே அரெஸ்ட் பண்ணுறாங்க? குண்டூரில் வச்சு அரெஸ்ட் பண்ணுறாங்க, அது ஒரு தனியாக இருக்குது. அப்புறமா வந்து பார்த்தோம்னா ஜெயிலில் இருக்கும்போதே விருதுநகர் முனிசிபாலிட்டி தேர்ந்தெடுக்கப்படுறாரு. இப்போ ஒரு விஷயத்தை படிச்சிட்டோம்னா அதை எப்படி வேணாலும் கொஸ்டினாக தூக்கி போடலாம். 4 ஆப்ஷன் வைக்கலாம், இல்லை ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் போடலாம், தவறான இணையை கேட்கலாம், சரியான இணையை கேட்கலாம். ஒரு கண்டென்ட் படித்தா டிஎன்பிஎஸ்சிலேருந்து எப்படி கொஸ்டின் நம்மள்ட்ட கேட்பாங்க அப்படிங்கிறாங்க, நம்ம படிக்கணும். அடுத்தது சட்டமும் விதிகளும் மக்களுக்காகத்தான், ஆனால் மக்கள் சட்டத்திற்காகவும் விதிகளுக்காகவும் அல்ல. இதே வந்து பார்த்தோம்னா 1951 செண்பகம் துரைராசன் கேஸ் தீர்ப்பு வருது. அரசியலமைப்புல ஆர்டிகிள் 15 வேறுபாடு காட்டக்கூடாது, சாதி மதம் இனம் அந்த மாதிரி வேறுபாடு காட்டக்கூடாதுன்னு இருக்கு. அப்ப கல்வி நிறுவனங்கள் கொடுக்கக்கூடிய இடஒதுக்கீடு, அது குறிப்பா பேக்வர்டு கிளாஸ்க்கு இடஒதுக்கீடு அப்ப கிடையாது கான்ஸ்டியூஷன்ல. ஆர்டிகிள் 16 வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடு பேக்வர்டு கிளாஸ்க்கு கிடையாது. ஆனா தமிழ்நாட்டில் கொடுக்கப்பட்டிருக்கு. செண்பகம் துரைராஜன் MBBS படிக்கணும்னு சொல்லி அப்ளை பண்றாங்க, அவங்களுக்கு கிடைக்கல. கிடைக்கலன்னு என்ன பிரச்சனைன்னு பார்த்தா தமிழ்நாட்டில் பேக்வர்டு கிளாஸ்க்கு 16% ரிசர்வேஷன். இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா BC, BCM,
எம்பிசி எல்லாம் தேர்ந்து மொத்தமாக ஒரு 50% இடஒதுக்கீடு இன்னைக்கு இருக்குது. கலைஞர் கருணாநிதி வந்து 31 ஆக்கினார் பேக்வர்ட் கிளாஸ் ரிசர்வேஷனை, எம்ஜிஆர் வந்து 50 ஆக்கினாரு, திரும்பி கலைஞர் வந்து 50 30 20ன்னு பிரிச்சாரு. இதுக்கிடையில 2 கமிஷன் வேற, சட்டநாதன் கமிஷன், அம்பாசங்கர் கமிஷன் சொல்லி 2 கமிஷனு, ஏகப்பட்ட கோர்ட் தீர்ப்பு. அதுக்கப்புறம் 76 சட்ட திருத்தம் 1994. இப்படி அதுல ஒரு ரிசர்வேஷனு ஒரு தனி டாபிக். அதுல அன்னைக்கு வந்து அந்த 16% அப்படிங்கறத சேலஞ்ச் பண்ணாங்க. ஆமா செல்லாது, கான்ஸ்டியூஷன்ல இல்லாததை நீங்க எப்படி கொடுக்கலாம் அப்படின்னாங்க. அப்ப காமராஜர் சொல்றாரு, விதிகளும் சட்டங்களும் மக்களுக்காகத்தானே தவிர மக்கள் அது விதிகளுக்காக கிடையாது, சட்டத்தை திருத்தலாமே அப்படின்ட்டு பெரியார் ஒரு பக்கம் போராடுறாரு, அண்ணாவும் போராடுறாரு. ஸோ காமராஜர் தான் நேர்கிட்ட சொல்றாரு. ஸோ முதல் சட்ட திருத்தம் கொண்டு வரப்படுகிறது. த ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் எந்த அரசியல் நிர்ணய சபை அரசியலமைப்பை உருவாக்கியதோ அதே அரசியல் நிர்ணய சபையில கொண்டு வரப்பட்டது. 1951ஆம் ஆண்டு ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட். இந்த 15ம் 16ம் திருத்தி பிற்படுத்தப்பட்டோர் இடஒதுக்கீடு கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதைத்தான் இங்க வந்து சட்டமும் விதிகளும் மக்களுக்காகத்தான், ஆனால் மக்கள் சட்டத்திற்காகவும் விதிகளுக்காகவும் அல்ல அப்படின்னு சொன்னவர் காமராஜர். அவர் ஒரு யதார்த்தவாதி, நிறைய படிக்கல, நிறைய படித்தவர் கிடையாது, பெரிய ஒரு ஞானி தத்துவம் அப்படிலாம் இல்லை, சிம்பிளா செயல். அவர் பண்ணதை யாராலையும் பண்ண முடியாது காமராஜர் மாதிரி அப்படின்னு நம்ம ஆசைப்படலாம். ஆனா காமராஜர் அவ்வளவு எளிமை, அவ்வளவு செயல். இந்த மாதிரி ஒரு யதார்த்தவாதி பார்க்க முடியுமா அப்படிங்கிறது இதுவரைக்கும் இல்லை. அடுத்து வந்து பார்த்தோம்னா அதே அதே விஷயத்தான் வேற மாதிரி கேட்டிருக்காங்க. அந்த ரிசர்வேஷனுக்காக சப்போர்ட் பண்ணோன்னே என்னங்க நீங்களும் பெரியார் கூட சேர்த்துட்டீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு என்னையா தப்பு அப்படின்னு அவருடைய யதார்த்தமான லாங்குவேஜ்ல தந்தை பெரியாரின் ஆதரவுடன் முதலமைச்சர் ஒருவர் இவ்வாறு சவால் விடுத்தார். தாழ்ந்த சாதி மருத்துவர் தவறாக ஊசி போட்டதால் இறந்த ஒரு மனிதரை என்னிடம் காண்பிக்கவும், அல்லது தாழ்ந்த சாதி பொறியாளரால் தகர்ந்து போன ஒரு கட்டிடத்தை என்னிடம் காண்பிக்கவும் அப்படின்னு சொல்லி, என்ன தப்பு இடஒதுக்கீடு நான் சப்போர்ட் பண்ணா ஊசி போட்டா செத்து போயிடுவாங்களா, கட்டடம் கட்டினா கட்டடம் தகர்ந்து விழுந்துருமா அப்படின்னு சொல்லி யதார்த்தமா கேட்டவர் தான் காமராஜர். அடுத்து காமராஜரை பற்றிய பின்னரும் கூட்டத்தில் எது சரியானவை? பொலிட்டிக்கல் குரு, ஒரு மிக்சிங் கொஸ்டின் இது. ஏற்கனவே பொலிட்டிக்கல் குரு கேட்டாங்க, அதை திரும்ப ஒரு ஸ்டேட்மெண்ட்குள்ள அடக்குறாங்க. அடுத்து 37ல எங்கிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் சாத்தூர், அவருடைய விருதுநகர் மாவட்டம் சாத்தூர்ல தான் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். இங்க சேலம்னு கொடுத்துருக்கு, அப்ப இது தவறு. 37லயும் சாத்தூர் தான். 1946ல டி பிரகாசம் முதலமைச்சர் ஆகும் போதும் சாத்தூர் தான். டி பிரகாசமும் சரி, அவருக்கு அப்புறம் ஓமந்தூராரும் சரி, அதுக்கப்புறம் குமாரசாமி ராஜாவும் சரி, 3 பேர் முதலமைச்சர் ஆகிறதுக்கு காமராஜர் தான் முக்கியமான காரணம். ராஜாஜியா டி பிரகாசமா அப்படின்னு நிற்கும் பொழுது டி பிரகாசம் கூட நின்னாரு காமராஜர். ஸோ அவர் கிங் மேக்கர். அப்பவே குந்தா ரிவர் ப்ராஜெக்ட் கேம் இன்டு எக்ஸிஸ்டன்ஸ் டியூ டு ஹிஸ் எஃபர்ட். எஸ், நீலகிரியில ஏற்கனவே பைக்காரா இருந்தது பிரிட்டிஷ் பீரியட்லயே. குந்தா இவர் தான் கொண்டு வர வந்தாரு. அப்படியே பேராசிரியர் வெங்கடேசன் புக்ல இவருடைய சாதனைகள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஸோ அப்போ இது வந்து கரெக்ட். அப்ப 2 ஒன்லி ராங், 1 and 3 இஸ் ஆன்சர். அடுத்த கேள்வி பார்த்தோம்னா, டூரிங் த லோக்சபா கான்ஸ்டிட்யூன்சி எலெக்ஷன் 1952 மக்களவை தேர்தல் எந்த தொகுதியிலிருந்து காமராஜர் தேர்ந்தெடுக்கப்பட்டார்? ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார். அப்ப 54ல தமிழ்நாட்டில் 53ல குலக்கல்வி திட்ட பிரச்சனை வரும்பொழுது 54ல வந்து இவர் முதலமைச்சர் ஆறாரு. அப்ப எம்பியா தான் இருக்கிறாரு. ரிசைன் பண்ணிட்டு தான் குடியாத்தம் தொகுதியில் நின்று ஜெயிச்சு வர்றாரு. Who introduced the midday meal scheme? ஒரு முன்னோடி திட்டம் சொல்லலாம். பள்ளிக்கூடம், அந்த பள்ளிக்கூடத்தில் சாப்பாடு அதுவும் இவர் வந்து ஸ்கூலுக்கு யாரோ போயிட்டு இருக்கும்போது பசங்கள்கிட்ட, ஏப்பா ஸ்கூலுக்கு போலியான்னு கேட்டோன்னே, ஸ்கூலுக்கு போனால் சோறு யார் போடுவா அப்படின்னு ஒரு பையன் கேட்டதாகவும், சோறு போட்டா படிப்பியா அப்படின்னு இவர் கேட்டதாகவும், படிப்பேன்னு சொன்னது. அதனால வந்து திட்டத்திடும் போது எல்லாம் பண்ணவே முடியாதுன்னு அலுவலர்கள் சொல்ல, பண்ண முடியாதுன்னு சொல்றதுக்கு எதுக்கியா நீங்க எனக்கு வேணும், பண்ணித்தரதுக்கு ஆள் இருக்கீங்களா? அப்போ அவர் வந்து பொதுக்கல்வி இயக்குனர் நேத்து சுந்தர வடிவேலு, அப்ப அவருக்கு சரியான தளபதிகள் கிடைச்சாங்க. அப்ப அவரை வச்சு செயல்படுத்துறாரு. ஸோ மதிய உணவு திட்டம் 1956 காமராஜருடைய முக்கியமான ஒரு சாதனை. இதைத்தான் பிற்காலத்தில் எம்ஜிஆர் சத்துணவு திட்டமாக 82ல வந்து விரிவுபடுத்துறாரு. இவருக்கு எப்படி மதிய உணவோ அது மாதிரி அவருக்கு சத்துணவு உணவு அப்படிங்கிறது முக்கியமான ஒண்ணு. ஏன்னா எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் அவருடைய வீட்டுல 3 பேர் சாப்பாடு இல்லாம இறந்து போயிருக்காங்க. அவங்க அம்மா, எம்ஜிஆருடைய அம்மா நாடக கம்பெனியில சேர்த்தும் பொழுது, நீ 3 வேளை சாப்பிட்டு உயிரோடு இருந்தா போதும் ராமச்சந்திரா அப்படின்னு சேர்த்து விட்டாங்க. அப்ப உணவோட அருமை என்ன, அதனாலதான் எம்ஜிஆருக்கு ஒரு பழக்கம் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்கறது. காமராஜருக்கு அது நல்லா தெரியும். துணி கடையில வேலை செஞ்சிருக்காரு, எவ்வளவு கஷ்டப்பட்டவர். அப்போ ஏழைகளுக்கு சாப்பாடு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது நன்றாக தெரிந்தவர். அடுத்தது, எத்தனை ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்தார்
ஒரு கேள்வி. 9 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்தார், 54 இருந்து 63 வரைக்கும். காமராஜர் முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகுதல் அரசியல் தற்கொலையாகும். பெரியார் இந்த வார்னிங் கொடுத்தவர் பெரியார். பெரியார் காமராஜருக்கு ஆதரவு அளித்தார். ஒரு பக்கம் அண்ணாதுரை தன்னுடைய டிஎம்கேவை பெரியார் இருந்து பிரிஞ்சு வந்து ஆரம்பிச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது பெரியார் அதை பெருசா கண்டுக்கல. பெரியார் வந்து பார்த்தோம்னா அதை எப்படியாவது கவுண்டர் பண்ணணும் அப்படிங்கிற ஆங்கிள் இருக்கிறார். அப்ப அவரு காமராஜர் சப்போர்ட் பண்றார். அப்ப பெரியாரும் காமராஜரும் அண்ணா ஒரு பக்கம் எதிர்த்து நிற்கிறார். ஆனா அண்ணாவோட காமராஜர் யாரை எதிரியா பார்த்தாரு, யாரை த்ரெட்டா பார்த்தாரு அப்படின்னு பார்த்தோம்னா ராஜ்கோபாலாச்சாரி. அவரு கொஞ்சம் டேஞ்சரான பர்சன். 1957ஆம் ஆண்டு காங்கிரஸ் ரிஃபார்ம் கமிட்டின்னு ஒன்று ஆரம்பிச்சாரு. அதை இந்தியன் நேஷனல் டெமோக்ராட்டிக் காங்கிரஸ் மாத்தினாரு. அதுக்கப்புறம் 1959 சுதந்திரா கட்சின்னு ஒன்று ஆரம்பிச்சாரு. அப்ப ராஜாஜியை தான் காமராஜர் போக்கஸ் பண்ணாரே தவிர அண்ணாவை போக்கஸ் பண்ணல. அந்த கேப்ல அண்ணாதுரை அவரு சும்மா இல்லை, பேரறிஞர் அண்ணா. ஸோ 57ல் 15 எம்எல்ஏ, 62ல் 1962ல் 50 எம்எல்ஏ. ஆனா அந்த எலெக்ஷன்ல அண்ணா தோற்கடிக்கப்பட்டார். 57லேருந்து 62 வரைக்கும் 5 வருஷம் சட்டமன்றத்தில் பேசிக்கிட்டே இருப்பார். காமராஜர் பேச மாட்டாரு. ஆனா சி சுப்பிரமணியம், வெங்கட்ராமன், பக்தவச்சலம் அவரு கேட்கறதுக்கு பதில் சொல்லி பேசிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அண்ணா உள்ள வந்தா நல்லா இருக்காது, அதனால இந்த எலெக்ஷன் அவரை தோற்கடிக்கணும் முடிவு பண்ணி அண்ணா அவருடைய சொந்த தொகுதியில் தோற்கடிக்கப்பட்டார் 62ல். அது ஒரு பொலிட்டிக்கல் பிளண்டர் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அவர் இங்க உள்ள விட்டுருந்தா பிரச்சனை இல்லை, சட்டமன்றத்தில் இருந்திருப்பாரு. இங்க தோற்கடிச்சதுனால அவர் வந்து அவருடைய எம்எல்ஏ வச்சு ராஜ்யசபா போயிட்டாரு. லோக்கலா இருந்தவர் இன்டர்நேஷனல் லெவலுக்கு, நேஷனல் இன்டர்நேஷனல் லெவலுக்கு வளரக்கூடிய அளவுக்கு அவர் 62ல் ராஜ்யசபா மெம்பர் ஆகிறாரு. இதுக்கு கரை வச்சு அடிக்கிற மாதிரி தான் என்ன பண்ணிட்டாங்க, 1967ல் காமராஜர் தன்னுடைய சொந்த தொகுதியான விருதுநகரிலேயே தோற்கடிக்கப்பட்டார். தோத்தாலும் காமராஜர் தான். சீனிவாசன் அப்படிங்கிற மாணவன் தோற்கடிச்சான்னு டிஎன்பிசி படிக்கிற நமக்கு தெரியும், மக்களுக்கு யாருக்கும் யார் தோற்கடிச்சா அப்படின்னு தெரிய போறது இல்லை. ஸோ தோத்தாலும் காமராஜர் தான். ஒரு படத்திலேயே வந்திருக்கும், பார்த்துருப்பீங்க. 67 காமராஜரை இந்திரா காந்தி அவங்களுடைய எமர்ஜென்சி ரொம்ப பாதிச்சது. 75ல் ஜூன் 25 அதை கூட நம்ம சம்விதான் ஹத்திய திவாஸ், அரசியல் படுகொலை தினம் சொல்லுவோம். அந்த எமர்ஜென்சி டைமில் தான் காமராஜர் ரொம்ப மனசு உடைஞ்சு போய் அக்டோபர் 2ஆம் தேதி அவர் இறந்துடுறாரு 1975ல். அதுக்கப்புறம் இந்தியாவுடைய மிக உயரிய விருதான பாரத் ரத்னா அவருக்கு வந்து வழங்கப்படுகிறது 1976ல். ஸோ காமராஜருக்காக இது வரைக்கும் 15 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஒரு கொஸ்டின் கேட்டதே திரும்பி கேட்டிருப்பாங்க. ஸோ மொத்தம் 14 கொஸ்டின் பார்த்துருக்குறோம். இதே மாதிரி பிவைக்கு வச்சு நம்ம வந்து பார்க்கணும். அப்பப்போ இந்த மாதிரி ரிலவெண்ட்டாக ஏதாவது நடக்கும்பொழுது அதையும் கொஞ்சம் நம்ம பார்த்துட்டோம்னா ஈஸியாக ஞாபகம் இருக்கும். அப்பப்போ ரீகால் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கணும். அடுத்த ஒரு வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன் நான். ஸோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.